இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் டெல்லி நோக்கி ஓடுறதுக்கான காரணம் என்ன? செங்கோட்டையன் அவர்களும் போயிருக்காங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போயிருப்பாங்க எல்லாரும். ஸோ என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறது பாஜக மட்டும்தானா? இல்லை, நாங்கள் மத்தசம் பண்ணுறதுக்காக போனதா தகவல், நேரடி தகவல் கிடையாது. இதுவுமே புனையப்பட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க தவிர, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, குடியரசு துணைத் தலைவர் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க போகிறோன்னு. அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. அதற்கு அடுத்தாற் போல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு அவர்கள் பெயரில் ஏர்போர்ட் வைக்கணுங்கிறதும், அப்புறம் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக நாங்கள் சந்திக்க போகிறோம் உள்துறை அமைச்சர்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் கட்சிக்கு மத்தசம் பண்ணி வைக்கிறதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு நரேட்டிவ் தான். அவர்களை ஏன்னா இவங்களுக்காக பேசி போய் நிதி வாங்கி கொடுத்தா வேற. அப்போ மட்டும் திமுக என்ன சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் க்ளோஸாக தானே இருக்கீங்க, இந்த நிதியை வாங்கி கொடுங்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரியான விஷயத்துக்கு போகும்போது கட்சிக்காக போகிறாங்கன்னு சொல்கிறது. அப்போ இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக சில சமயங்களில் பல இடங்களில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க, இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்கலன்னா வாங்கி கொடுங்கன்னு. அதற்கு ஏற்றார் போல் அந்த நிதி குறித்து அவர் பேசுனது உண்டு. இன்றைக்கி நிதி அலாட் பண்ண இடமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க போகிறாங்கன்னு தான் நமக்கு கிடைத்த செய்தி. நீங்கள் அங்கே போயிட்டு கட்சிக்காக போனாங்கன்னு எடுத்துக்கிறது இதுதான். இந்த அதிமுகங்கிற கட்சி மேலே இவ்வளவு பயம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன்.